ததிமுகனிடம் சென்று முறையிட்டனர். ததிமுகன் தடியை சுழற்றி கொண்டு வந்து வானர வீரர்களை அடிக்கத் தொடங்கினான். அடே, உங்களுக்கு எத்தனை துணிச்சல் இருந்தால் சுக்ரீவ மகாராஜாவினுடைய இந்த பிரத்யேக வனத்தில் நுழைந்து மனம் போனபடி பழங்களை பறித்தும் தேனடைகளை பீத்தும் நாசம் செய்வீர்கள். உங்களை என்ன செய்கிறேன் பார் என்று அதட்டிக்கொண்டு தடியால் அடிக்கலானான். அடிப்பட்ட வானர வீரர்கள் வலி பொறுக்க முடியாத அலறினார்கள். மற்ற வீரர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. எல்லோருமாக சேர்ந்து ததிமுகனை வளைத்து பிடித்து அங்கதன் முன் கொண்டு வந்து நிறுத்தி தடியால் அடித்ததை கூறினார்கள். அங்கதன் பெரும் சீற்றம் கொண்டு ததிமுகனுடைய தாடையில் அறைந்தான். அடே, எங்களை தடுக்க நீ யார்? உயிர் பிழைக்க விரும்பினால் இப்போதே ஓடிவிடு என்றான். அங்கதன் அறைந்த அறையினால் ததிமுகனுடைய வாயில் இரத்தம் வடிந்தது. சுக்ரீவனிடம் சொல்கிறேன், இதற்கு தகுந்த தண்டனையை அனுபவிப்பீர்கள் என்று நடுங்கியபடி கூறினான் ததிமுகன். போய்ச் சொல்லடா, அங்கதனே மதுவனத்தில் வீரர்களுக்கு நுழைய வழிகாட்டினான் என்று சொல் என்று அவனை விரட்டினான். தலை தெறிக்க ததிமுகன் கிஷ்கிந்தை நோக்கி ஓடினான். நாளைய நிகழ்வில் கண்டேன் சீதையை முதல் பகுதி குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ